அஞ்சால் ஃபீல்டில் இருக்கிறோம். எம் செட்டிஹள்ளின்ட்டு ராயகோட்டை சர்க்கிளில். இங்கே வந்து சுமம் பி சாயில் ஃபிட் நிறுவனத்தோட 12-40-6 கூட 6 நுண்ணூட்டச்சத்துக்கள் ப்ளஸ் கடல் பாசி இருக்கிற உரம். இது வந்து கொடுத்து ஒரு 15 நாள் இருக்கும். இது வந்து ஏக்கருக்கு 5 கிலோங்கிற டோஸில் கொடுத்தது. இது அப்போ தான் ஃபஸ்ட்டு பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்தது இல்லையாங்கண்ணா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பூக்களும் நல்ல காய்களும் அதனால் வந்து நிறையா ஓரளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு வித்தியாசம் தெரியுது. அண்ணா ஆல்ரெடி வந்து நல்ல யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி வாங்கி உரங்கள் கொடுக்கக்கூடியவர், ஓரளவுக்கு முன்னோடி விவசாயி. அண்ணா வந்து இதை கொடுத்து பார்த்துட்டு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா என்ன மாதிரி வித்தியாசம் தெரியுதுங்கண்ணா? ஆனால் முன்னைக்கு இப்போக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈல்டு நல்லா பூ பிஞ்சு நிறைய வச்சுனுங்குது. இப்போ ஓகே. முன்ன வந்து இதே வயலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுமம் உரம் கொடுக்காத லைன் இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் தெரியுது? அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, ஓகே. ஒரு செடிக்கு வந்து ஒரு 10 பிஞ்சு எக்ஸ்ட்ரா பிஞ்சாவது எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமாம் ஆமாம். ஓரளவுக்கு காய்கள் வந்து நல்லாவே காய்ச்சி இருக்கு இல்லையா? அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிஞ்சு கம்மியாக தான் இருக்கும். இந்த பக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு 10 பிஞ்சு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளவு கிலோ வந்து பொதுவா விடுவீங்க? பொதுவாக வேற உரம் வந்து 10 கிலோ விடுவோம். 10 கிலோ விடுவோம். நம்ம இதுக்கு வந்து டோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வர்ற மாதிரி டோஸ் தான் கொடுத்துருக்குறோம். ஆமாம், கம்மியாக தான். ஸோ ஒரு 10 கிலோ கொடுக்குற உரத்தை விட இந்த ஒரு 5 கிலோ டோஸான உரம் வந்து சுமம் பி வந்து ஓரளவுக்கு நல்ல மகசூல் கொடுக்குற மாதிரி தெரியுது. எஸ்பெஷலி இது வந்து பூக்களை அதிகம் பண்ணி அதனால காய்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஈல்டும் கொஞ்சம் நல்லா வருது அப்படிங்கறது அண்ணனோட கருத்து. ஓகேங்க, நன்றிங்க. சேர்ந்து வந்து